रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् गुरुभ्यो நமக. வணக்கம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன் பார்க்க போகிறோம். ரெண்டு கிரகங்கள், செவ்வாய் ப்ளஸ் ராகு. ஜெனரலாகவே எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகுக்கு எது தோஷம் இருக்கா அப்படின்னு. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, செவ்வாய் தனித்து இருந்தாலோ ராகுக்கு ஏதோ தனித்து இருந்தாலோ தோஷமே கிடையாது. அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா இவங்க 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படிம்பாங்க. இல்லைங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது, விதிவிலக்கு அவ்வளோ இருக்குது. எங்கிட்டே நிறைய ஜாதகங்கள் இருக்குது. இதே 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தனித்து இருந்து அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிற ஜாதகங்கள்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. அது தோஷம் கிடையாது. அதே மாதிரி ராகுக்கு எது தோஷம் இருக்காங்க கேட்பாங்க. லக்னத்தில் ராகு இருந்து லக்னத்தில் கேது இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஓகே, அதனால் அதுவும் தோஷம்லாம் கிடையாது. செவ்வாய் ராகு சேர்ந்தால் பிரச்சனையானால் கண்டிப்பாக பிரச்சனை. அதுவும் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். செவ்வாய் தனித்து இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது, ராகு தனியாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது இதை மோட்டிவேட் பண்ணும், இது இதை மோட்டிவேட் பண்ணும். ரெண்டுமா சேர்ந்து கொஞ்சம் அரகண்டாக மாறிடும், ரொம்ப விருலண்ட்டாக இருக்கும். அது லக்னத்தில் இருந்தாலோ 2ல் இருந்தாலோ 7ல் இருந்தாலோ, லக்னம் 2, 7 கொஞ்சம் கடுமையான பிரச்சனைகளையே கொடுக்கும். எதுக்கு 2, 7ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, திருமண வாழ்க்கையிலேயே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகே, பொதுவாகவே இந்த செவ்வாய் ராகு சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, திருப்பி இதில் நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ராகு செவ்வாயை நோக்கி போகிற மாதிரி இருந்தால், செவ்வாய் இருக்கு, ராகு அதை நோக்கி வருது, இங்கே ப்ராப்ளம் ஜாஸ்தி. செவ்வாய் இருக்கு, ராகு அதை கடந்துருச்சு. ரெண்டும் ஒரே கட்டத்தில் தான் இருக்குது, ஒரே கட்டத்தில் இருக்குது. ஆனால் செவ்வாய் ராகு செவ்வாயை கடந்துருச்சு. எந்த அளவுக்கு கடந்து தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கம்மி. இப்போ நான் சொல்கிற கேரக்டர்ஸ் செவ்வாயை நோக்கி இருந்தால் இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் செவ்வாயை கடந்து இருந்ததுன்னா, இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு விருலன்ஸ் கிடையாது, வீரியம் கிடையாது, கம்மி. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓவர் கெடுபிடியை கொடுக்கும். எக்ஸ்ட்ரீம் கெடுபிடி, பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன். இவங்க பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்களாங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க 9 மணிக்கு ஒன்று பண்ணணுன்னா மீதி பேர் 9 மணிக்கு பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இவங்க அதை பண்ணுவாங்களாங்கிறது பெருசாக கிடையாது. அடுத்தவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுதான் இந்த செவ்வாய் ராகு. ஓவர் கெடுபிடியை கொடுக்கும். இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும். இந்த கெடுபிடியில் யாருக்கு ரொம்ப ஹார்டாக தெரியும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டாக தெரியும். திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ, இப்போ ஆண் ஜாதகமாக இருக்குது, அந்த மனைவிக்கு இது ரொம்ப கெடுபடியாக தெரியும். குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தெரியும். இவ்வளோ கெடுபடியாக இருக்காங்க. இந்த குழந்தைகிட்டலாம் ரொம்ப கண்டிப்பு கராரெலாம் இருக்கிறது செவ்வாய் ராகு. வேலை பார்க்குற இடத்துல சபார்டினேட்ஸ், கீழே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு ஐயோ இந்த ஆள்கிட்ட தப்பிச்சா போகுதுன்னு இருக்கும். அதுதான் செவ்வாய் ராகு. குவாலிட்டி கண்ட்ரோல்லே இவங்க நம்பர் 1 இருப்பாங்க. செவ்வாய் ராகுவோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, தப்பு எங்கேயா தப்பு நடக்குதுன்னா துல்லியமாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்கிறது செவ்வாய் ராகு. குவாலிட்டி கண்ட்ரோலில் நம்பர் 1 இருப்பாங்க.
குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் இவங்கள வச்சா இவங்கள மீறி தப்பு நடக்காது. ஒரு ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் ரெகுலேஷன்ஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் வேலை பார்க்குற இடத்துல இவங்க சூப்பர்வைசராக இருந்தால் யாரையும் சிரிக்க கூட, பக்கத்தில் பேசக்கூட விட மாட்டாங்க, சிரிக்க கூட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கண்டிப்பும் கராரும் இருக்கும். ஹிட்லர் மாதிரி தான் இவங்க இப்படி நடந்து வந்தாலே டோட்டல் ஃப்ளோர் சைலண்ட்டாக இருக்கும். இது செவ்வாய் ராகு. இது மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம். செவ்வாய் ராகுக்கு ஜாதகருக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறாங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று, ஒரு போட்டி தேர்வுக்கு போகிறது இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் ஜெயிக்கணுங்கிற வெறியை கொடுக்கும். எப்படியாவது ஏன்னா இவங்களே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு இது போனால் பரவாயில்ல அது போனால் பரவாயில்லன்னு கொஞ்சம் கூட அவங்க லீனியண்ட்டாக இருக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறது, அதாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் மாட்டாங்க. இது போனால் பரவாயில்ல அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதை செஞ்சிடுவாங்க அவங்க. இது ஒன்று. திருமண வாழ்க்கையில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அரேஞ்சு மேரேஜ், இன்னொன்று லவ் மேரேஜ். அரேஞ்சு மேரேஜில் ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா பொண்ணு பின்ன தெரியாத பொண்ணு, இனிமே தான் பழகணும். இது ஆண் ஜாதகத்தில் இருக்குன்னு வைங்க, ஒவ்வொரு கெடிபிடி காமிச்சு பொண்ணு ஐயோ சாமி என்னை ஆளை விட்டுருன்னு ஓடி போகிற அளவுக்கு, அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் இல்லை திரும்பி நாங்கள் போக மாட்டேங்கிற அளவுக்கு இருக்கும் செவ்வாய் ராகு. இந்த செவ்வாய் ராகு சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குது, ஒரு ஜாதகத்தில் இல்லை. கணவன் ஜாதகத்தில் இருக்குது, மனைவி ஜாதகத்தில் இல்லை, அல்லது மனைவி ஜாதகத்தில் இருக்குது, கணவன் ஜாதகத்தில் இல்லை. இது மாதிரி ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். திருமணமான 1 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ பிரச்சனை பெருசாகி 2 வீட்டு பெரியவங்களும் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சு அந்த அளவுக்கு இருக்கும். தொடர்ந்து ஒரு 3-4 டைம்ஸ் இது நடக்கும். அப்படின்னா என்னென்னா, செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு டைம் ஆகும். இன்னொருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது டைம் ஆகும். அது வரைக்கும் கடுமை உண்டு. ஏன்னா தோணுனதை பேசிடுவாங்க, ஷார்ப்பாக பேசிடுவாங்க. இன்னொன்று, நம்ம பேசினது பத்தலையோ, இன்னும் கூட ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாமோன்னு அவங்களுக்கு ஒரு ட்ரைவ் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் எதாவது பேசியிருக்கலாம், நம்ம பேசியும் ஒன்றும் ரியாக்ஷனே காணமே அப்படின்னு ரொம்ப சிவியராகவே இருக்கும். கேட்குறவங்களுக்கு ஐயோ இதுக்கு மேலே இந்த ஆளை பார்க்கவே கூடாது அந்த அளவுக்கு இருக்கும். கடுமை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு சைடு. இன்னொன்று, ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குது, மனைவி நீங்கள் என்னை ஓவராக பேசுகிறீங்க, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னு வைங்க, தடால்னு காலில் விழுந்துடுவார். இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட சொல்லாதவங்க பாக்கி கிடையாது. ஓவராக மிஞ்சினா, அதாவது மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. இதுதான் செவ்வாய் ராகு. நீங்கள் என்னை ஓவராக பேசுகிறீங்க, என்னை ஆளை விட்டுருங்க, நான் வரமாட்டேன்னா தடால்னு காலில் வந்துடுவாங்க. நான் உனக்கு அப்படி பார்த்துக்கிறேன், இப்படி பார்த்துக்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாதா, இதுக்கு போய் நீ இப்படி கிளம்புற, அப்படி இப்படின்னு தடால்னு காலில் விழுந்துடுவார். திரும்பி கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கோம். திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணி திரும்பி பழையபடி ஸ்டார்ட் பண்ணிடுவார். போகவும் விட மாட்டார். இருக்கிற இடத்துல நிம்மதியாக. இது எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை இதுதான். இது மனைவி ஜாதகத்தில் இருந்தாலும் இதே தான். ஹஸ்பண்டுக்கு விட்டும் போக முடியல சார், இருக்கும்போது ஒவ்வொரு டார்ச்சராக இருக்குது. இதுதான் செவ்வாய் ராகு. ஓகே, பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு கடுமையாக இருக்காது. ஆண்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா இது ஓவர் கடுமையாக இருக்குது. இது 2 பேர் ஜாதகத்தில் இருந்தவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாதகத்துலேயும் செவ்வாய் ராகு சேர்ந்து இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்று காம்பன்சேட் ஆகிடும். இவன் பேசினா அந்த அம்மாவும் பேசும், அந்த அம்மா பேசினா இவர் திருப்பி பேசுவார். 2 பேரும்
பயங்கர ஷார்ட் டங்கு 2 பேருக்கும். ஒரு ஸ்டேஜில் 2 பேருமே ரியலைஸ் பண்ணிடுவாங்க, நம்ம பேசினா பயங்கரமாக பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அடங்கிடுவாங்க. என்ன ஒன்று 2 பேரும் சேர்ந்து வேற யார்ட்டையா சண்டை போடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க 2 பேருமா போய் நின்று சண்டை போடுவாங்க. அதுதான் செவ்வாய் ராகு. ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இதில் செவ்வாய் ராகுல ஒன்று ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குன்னு வைங்க, அவரை மாதிரி பார்த்துக்கிறது யாருமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாரு. ப்ரொடெக்ஷன் அவரை மாதிரி கொடுக்க முடியாது, அவ்வளோ நல்லா கொடுப்பாரு. இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், நான் கேட்ட அத்தனை பேரும் சொன்ன ஒரு வார்த்தை, டெலிவரி டயத்தில் கூடயே இருந்தார். அவங்க அம்மா அப்பா, அந்த பொண்ணோட அம்மா அப்பா இல்லைன்னா கூட நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ஹாஸ்பிட்டலில் கூட இருப்பார். 3 நாளோ 5 நாளோ கூடயே இருப்பார். நீங்கள் எல்லா ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். செவ்வாய் ராகு இருக்கிற ஜாதகம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் ஒய்ஃபோட கூட இருப்பாங்க. யாருக்காவது உடம்பு முடியலன்னா இவங்க தான் போய் ஃப்ரண்ட்டில் நிற்பாங்க. ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னா இவங்களால தாழ முடியாது, அது செவ்வாய் ராகு. அதே நேரத்தில் எதிராளி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இவங்க அதுக்கு மேலே இறங்கி சண்டை போடுறது. ஆமாம், இது ஒன்று. இன்னொன்று, கீழே சபார்டினேட்ஸ்லாம் ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க, ஹிட்லர் பாதி நடந்துப்பாங்கன்னு சொன்னேன் நான். இவங்களே சுப்பீரியர் வந்தால் இவங்க ஸ்லேவாக மாறிடுவாங்க, இவங்க அடிமையாக மாறிடுவாங்க. என்ன ஒன்று, செவ்வாய் ராகு இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட இவங்க அடிமையாக இருப்பாங்க. காலில் விழுகிறது, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேங்கிறது, ரொம்ப குனிஞ்சே இருக்கிறது, ஓவர் மரியாதை தர்றது, இது செவ்வாய் ராகு. யார்கிட்ட? சுப்பீரியர்கிட்ட. இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட இவங்க டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க காலில் விழுகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த எங்கே மரியாதை தரணுமோ அங்கே ஓவர மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி கீழே வேலை பார்க்குறவங்கள ரொம்ப அடிமை மாதிரி நடத்துவாங்க. இதுதான் செவ்வாய் ராகு. ஓகே, இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லலாம். லக்னத்தில் இருந்ததுன்னா, 2ல் இருந்ததுன்னா, 7ல் இருந்ததுன்னா கடுமையாக பாதிக்கும். அதுவும் திருமண வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஓகே, இந்த செவ்வாய் ராகு மேலே சனி போகும்போது, இன்னொரு பாவகிரகம் போகும்போது பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த செவ்வாய் ராகு மேலே கோச்சார கேது போகும்போது, கோச்சார சனி போகும்போது, இந்த பீரியடெல்லாம் ரொம்ப ஹார்டான பீரியடு. இதே செவ்வாய் ராகு மேலே சூரியன் போகும்போதும் ஹார்டான பீரியடு தான். கரெக்டாக அந்த டிகிரி கிராஸ் பண்ணி போகிற வருஷம் அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடை நீங்கள் நோட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த பீரியடு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பண்ணும், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகளை கொடுத்து இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு நினைக்க வைக்கும். அந்த ஒரு வாரம் 10 நாள் சூரியன் செவ்வாய் ராகுவை கடந்து போகிற வரைக்கும் கடுமையாக பிரச்சனைகளை கொடுக்கும் வேலை பார்க்குற இடத்துல. இது எங்கே இருந்தாலும், 2ல் இருந்தால் 7ல் இருந்தால் கிடையாது, எங்கே இருந்தாலும் அந்த செவ்வாய் ராகு மேலே சூரியன் போகும்போது ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். தாண்டி போனதுக்கப்புறம் சரியாக போயிடும். அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வேலையில் ரொம்ப ஒரு கடுமையை கொடுக்கும். ஓகே, இன்னும் செவ்வாய் ராகுக்கு நிறையா பேசலாம். நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாத்திரம் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்த ஜாதகங்களை பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க, அதை வச்சு நம்ம பேசலாம். 1, இதே செவ்வாய் ராகுக்கு உண்டான மருத்துவ ஜோதிடம் நம்ம தனியாக பார்க்கலாம். என்ன மாதிரி டிசீஸ்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத தனியாக பார்க்கலாம். ஓகே, ரைட். நன்றி, வணக்கம்.